சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் சோமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவருக்கு 21 வயதில் வருண் என்ற மகன் உள்ளார். சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட வருண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மகாலிங்கபுரம் பகுதியில் தனியார் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த காப்பகத்தின் உரிமையாளர்களாக கவிதா லட்சுமணன், சாஜி, கிரி ஆகியோர் இருந்து வருகின்றனர். இங்கு சேர்க்கப்படும் நோயாளிகளை பெற்றோர்கள், உறவினர்கள் என யாரும் உள்ளே சென்று சந்திக்க கூடாது என காப்பக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கேற்ப வருண் அந்த காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதியன்று காப்பகத்தில் இருக்கும் இளைஞர்களை சுற்றுலா அழைத்துச் சென்ற போது வருண் காணாமல் போனதாக தகவல் வெளியானது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரவிக்குமார் காப்பக ஊழியர்களிடம் விசாரித்திருக்கிறார். அதில் வருண் 15ஆம் தேதிக்கு முன்பே காணாமல் போய்விட்டார். அவரை காப்பக நிர்வாகிகள் அடித்து சித்திரவதை செய்ததாக காப்பக ஊழியர்கள் சிலர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரவிக்குமார் தனது உறவினர்களுடன் சேர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 12ஆம் தேதியன்று காப்பகத்தில் வைத்து கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வருண். அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க வருணின் உடலை தமிழக கேரள எல்லையான நடுப்பணி அருகே உள்ள கவிதாவின் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் கவிதாவுக்கு சொந்தமான தோட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் போலீசாரை குழப்ப இதே இடத்தில் 6 குழிகளை வெட்டியிருந்தனர். போலீசாரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வருணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவையை உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தில் காப்பக பாதுகாப்பாளர் ரித்தீஷ், நிர்வாகி கிரிராம், ஊழியர் ரங்கநாயகி மற்றும் செந்தில் பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியாக உள்ள டாக்டர் கவிதா, சாஜு உட்பட 5 பேர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் கேரளா எல்லையில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது. இந்த கொடூர குற்றவாளிகள் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க பன்னாட்டு விமான நிலையம், துறைமுகங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் காப்பக நிர்வாகிகளால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தனி மனித ஒழுக்கத்தின் இழிவை காட்டுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.